1989 முதலமைச்சராக முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 7/5/1989 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார். அவர் வரும்போது கையில ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார். அது நீதி கட்சி காலத்தினுடைய வரலாற்று நூல். அந்த நூல்ல இருக்கக்கூடிய 1929 ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வாசித்தார். அதை அப்படியே சொல்றேன். 1929 ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது எனக்கு 5 வயசு. கலைஞர் சொல்றார், எனக்கு 5 வயசு. 60 ஆண்டுகள் கழிச்சு என்னோட 65வது வயதுல இத சட்டமாக கொண்டு வர்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அத்தகைய சுயமரியாதை மாநாட்டுக்கு அடிகொலிய பெரியார் வாழ்க, அவரது வழித்தோன்றல் பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லி இந்த சட்டத்தை எல்லோரும் நிறைவேற்றி தரணும்னு பேசினார். இப்போ அதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், பெண்களுக்கு கல்வி வேணும், வேலைகள் வேணும், ஆசிரியர் பணி தரணும்னு தீர்மானம் போட்ட காலத்தெல்லாம் தாண்டி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுகிற காலத்தை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால சென்னை நேரு விளையாட்டரங்கத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் நான் பங்கெடுத்தேன். காவல்துறை முதல் விளையாட்டுத்துறை வரை இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த நம்முடைய சகோதரிகள் தூள் கிளப்பினாங்க. அதிலேயே அந்த மேடையில் பேசின சகோதரிகளுடைய பேச்சு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு, உருக்கமா இருந்துச்சு. கூலி வேலைக்கு போற தந்தைக்கு பிறந்த ஒரு மாணவி இன்று விளையாட்டில் முன்னணியில் இருக்கிறதா சொன்னார். தற்கொலைக்கு முயன்ற அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஒரு சகோதரி இந்த மகளிர் சுய குழு வச்சு பலருக்கும் வேலை கொடுக்கிற தொழில் முனைவரா இன்றைக்கு இருக்கிறார். இப்படி பலர் பேசினாங்க. இதுக்கு காரணம் நம்ம ஆட்சியில பெண்களுக்கு பொருளாதார தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிருக்கு மட்டும் கட்டணமில்லா விடியல் பயண வசதி, புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய். இந்த 3ம் பெண்களுடைய சம பங்களிப்பு அதை அதிகமாக்கி இருக்கு. இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழக கலைஞரும் காண விரும்பின காட்சி. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய மாட்சி. இந்த 4 ஆண்டு காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பயனடைந்த பயனாளிகள் பட்டியலை வாங்கி பார்த்தேன். மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சு. சுருக்கமா அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் காலம் கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒளி மிகுந்த முகத்தோட வந்து உட்கார்ந்தீங்க. இப்ப பசி மிகுந்த முகலாக மாறி இருக்கிறீங்க. நீங்க மட்டும் நாங்களும் சேர்த்துன்னு சொல்றேன். அதனால சுருக்கமா பேசி முடிக்கிறேன். காரணம், வருகிற வழியெல்லாம் வரவேற்பு. சாலையின் இருமரங்களும் திருக்கழுண்டத்திலிருந்து இந்த செங்கல்பட்டு வந்து சேருகிற வரையில சாலையின் இருமரங்களும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர்கள் தந்த வரவேற்பு பெற்றுக்கொண்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன், காலங்கடந்து வந்தமைக்காக. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை, நிறைவேற்றப்படக்கூடிய சாதனைகளை சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 3,08,170 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. புதுமை பெண் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் 15,715 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்குது. அதேபோல் தமிழ் புதன் திட்டத்தில்
10,197 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் 39,532 மாணவ மாணவியர் பயனடைந்து பசி இல்லாம இன்றைக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 523 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 14,971 பேருக்கு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழு மூலமா 47,292 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் அந்த துறையினுடைய செயலாளர் வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் மட்டும் 25,965 பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 13,966 பேருக்கு பட்டா வழங்கப்பட இருக்கு. அது மட்டுமல்ல, போன மாசம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நீண்ட காலமா நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருவதற்கு பட்டா வழங்குகிற திட்டத்தை இந்த மாவட்டத்தில் முதல்ல நான் தொடங்கி வச்சிருக்கிறேன்.